வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாளை பங்குச்சந்தைக்கு வந்து முக்கியமான தேவையான தகவல்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து நிஃப்டி 70 புள்ளிகள் வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. அதுக்கான ரீசனை வந்து மத்தியான வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். என்னென்ன டேட்டாலாம் வந்து நெகட்டிவில் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் பார்த்துருவோம். நாளைக்கு தேவையான டேட்டாவையும் வந்து பார்த்துருவோம். தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 70 புள்ளிகள் வந்து நெகட்டிவில் இருந்தது. நேற்றுக்கும் வந்து நிஃப்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நேற்றுக்கு டவுன் ஆனது எல்லாத்தையுமே வந்து ரெக்கவர் பண்ணிச்சு. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி என்ன நடக்கும்னா, நார்மலாக அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் என்ன நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து எக்ஸ்பைரி டேயில் மேக்ஸிமம் நடக்கும். அப்படி இல்லைனா அன்றைக்கி காலையில் என்ன நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அன்றைக்கி மத்தியானம் ஃபுல்லாக வந்து நடக்கும். இது ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று வந்து எக்ஸ்பைரி டேயில் கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டே வருது. சரி, இப்போது இந்த 70 பாயிண்ட்ஸ் நமக்கு டவுன் ஆனது இல்லாமல் வேறு என்னென்னலாம் மார்க்கெட்டில் வந்து 50 வீக் லோவில் வந்திருக்கு, எந்தெந்த செக்டார் ஏறி இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எஃப்ஐஐ டேட்டா, குளோபல் மார்க்கெட், கிஃப்ட் நிஃப்டி, க்ரூட் ஆயிலோடைய டேட்டா என்ன கண்டிஷனில் இருக்குது, கிரிப்டோ கரன்சி என்ன கண்டிஷனில் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன் வந்து நம்ம பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கான செக்டார் டேட்டாவில் வந்து முதல்ல செக்டார் டேட்டா பார்த்துரும், அதுக்கப்புறம் ETF பார்ப்போம். செக்டார் டேட்டாவில் வந்து ஃபார்மா செக்டார் இன்றைக்கி வந்து 1% மேலே வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. அதுக்கடுத்து ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் மெட்டல்ஸ், அவ்வளோதான் வந்து ஏற்றம் கொடுத்தது. மற்ற எல்லா செக்டாருமே வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக டவுன். முக்கியமாக ரியாலிட்டி வந்து 1.9% டவுன் ஆயிருக்கு. PSU பேங்க் வந்து 1.8% டவுன் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார் வந்து 1.6% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி 1.15% டவுனு. ஸோ எல்லா செக்டாருமே டவுன். ETF பொறுத்தளவில் நமக்கு வந்து எந்த கோல்டு பீஸ், சில்வர் பீஸ்லாம் ஒன்றும் பெருசாக ஏற்றம் கொடுக்கல. சில்வர் பீஸ் வந்து இறங்கலன்னு வேணால் சொல்லலாம். 0.2% சில்வர் பீஸ் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆனால் நாளைக்கு வந்து நமக்கு சில்வர்லையும் கோல்டுலையும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சுங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம நாளைக்கு பங்குச்சந்தைக்கு இப்போ பார்ப்போம்ல, அதில் பாருங்கள், அந்த டேட்டாவில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு எந்த ETF வந்து பெருசாக ஏறலை. முக்கியமாக PSU பேங்க் ETF தான் வந்து பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது இன்றைக்கோட 52 வீக் ஹையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் டாப் கெய்னர் ஸ்டாக்ஸும் வந்து பார்த்துடலாம். அதில் டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி 500 வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வால்யூமில் வந்து பயோகான் வந்திருக்கு. அது வந்து இன்றைக்கி 6.42% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நுவாக்கோ விஸ்டா ஸ்கார்ப் வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருந்தாலும் 7.8% வரைக்கும் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. கான்கோர் வந்து 6% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. அதானி பவர், MCX இந்தியா, வெல்ஸ்பன் கார்ப்பு, அதானி கிரீன், இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. இதில் முக்கியமாக வெல்ஸ்பன் கார்ப்பு பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் எடுத்த கம்பெனிகள் மட்டும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனிகள் வந்து ஆர்டர் எடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணியிருக்கேன் என்னுடைய ரெஃபரல் லிங்க். அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான், அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலையோ நீங்கள் வந்து எல்லா அப்டேட்டையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டெலிகிராமில் அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, சரி, இப்போ இந்த டாப் கெய்னர்ஸ்லேருந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துருக்கு இல்லையா, இதில் வெல்ஸ்பன் கார்ப்பு ஆர்டர் எடுத்த கம்பெனி, அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்த கம்பெனி நான் சொல்கிறேன், இன்னும் 5 கம்பெனி இருக்குது ஆர்டர் எடுத்த கம்பெனி. அதே மாதிரி அதானி என்டர்பிரைசஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப மார்க்கெட்லேயே வந்து அதிகம் பேர் ட்ரேடிங்காக குவிஞ்ச பங்கு அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்திருக்கு. அடுத்தது SBI AMC வந்து IPO கொடுத்துருக்காங்கல்ல, அந்த IPO வந்து மெயின் போர்டு IPO 15,000 இருந்தாலே வந்து அப்ளை பண்ணலாம். அந்த IPOவுக்கு வந்து இப்போ வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 15% இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதை அப்படி தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 15% வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிறதா வந்து காமிச்சிருக்காங்க. இன்றைக்கே வந்து ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு அந்த SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு. ஏன்னா 15% கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா கண்டிப்பாக கிடைச்சவங்களுக்கு ஒரு 10-15% லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. ரெண்டாவது மிகப்பெரிய IPO அது SBI AMC IPO. பொறுத்து இருந்து பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. விருப்பம் இருக்கிறவங்க அந்த IPO அப்ளை பண்ணிக்க. ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பாசிட்டிவ் அப்படின்றனால இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கும். அடுத்து டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியூஜென் சாஃப்ட்வேர் கடந்த 2 நாளாக நியூஜென் சாஃப்ட்வேர் வந்து பயங்கரமாக ஏற்றம் கொடுத்துச்சு. 24% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துச்சு 2 நாளில். இப்போ இன்றைக்கி அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டு 6% வரைக்கும் நியூஜென் வந்து இறங்கியிருக்கு. IT செக்டாரே இறங்கியிருக்கு சொல்லப்போனால். அடுத்து தெர்மாக்ஸ் 6% இறங்கியிருக்கு. வெல்ஸ்பன் இந்தியா 5% இறங்கியிருக்கு. ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் வந்து 5% இறங்கியிருக்கு. MRPL 4% இறங்கியிருக்கு. கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் வந்து 4% இறங்கியிருக்கு. 4.6% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் டவுன் சைடு போனது. இந்த மார்க்கெட்லேயும் 52 ஹையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் பயோகான், வெல்ஸ்பன் கார்ப்பு, அதானி கிரீன், டிவிஸ் லேபார்டரிஸ், அதானி டிரான்ஸ்மிஷன், அட்மே சோலார், JB கெமிக்கல்ஸ், இந்த 7 நிறுவனங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 7 நிறுவனங்களும் இந்த சுச்சுவேஷன்லேயும் 52 ஹையை தொட்டிருக்கு அப்படின்னா இதில் எந்த கம்பெனி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லையும் இருந்து 52 ஹையையும் தொட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் வந்து
இப்போ பயோகான் இருக்குது, லாஸ்ட் இயர் வந்து 560 ரூபா தொட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 இந்த வருஷம் வந்து 437 52 வீக் ஹையில் வருதுன்னா அப்போ பயோகான் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குன்னு அர்த்தம். 52 வீக் ஹைலேயே இருக்குன்னா அப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டலை செக் பண்ணிவிட்டு டெக்னிக்கலையும் செக் பண்ணி நம்ம ரேடாருக்குள்ளே கொண்டு வந்துடணும் அந்த பயோகான். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த 7 கம்பெனியை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 52 வீக் ஹையில் இருக்கக்கூடிய டாப் 7 ஸ்டாக்ஸை எடுத்து அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கான்னு செக் பண்ணி அதே சமயம் வந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எந்த கண்டிஷனில் இருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்டாக்ஸாவது வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, அடுத்தது 52 வீக் லோ ஐடிசி, பிஏ இண்டஸ்ட்ரீஸ், வேதாந்தா, பதஞ்சலி ஃபுட்ஸ். இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 52 வீக் லோவில் இருக்கிற ஸ்டாக் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான், நமக்கே தெரியும். லோனா என்ன, 50 வீக் லோனா 1 இயரில் இதுதான் லோ ப்ரைஸு, அப்போ டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அப்போ இதில் செக் பண்ண வேண்டியது என்ன, எப்போ திருப்பு முனை வருன்றதை பார்க்கணும். ஓகே, அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் உள்ளே வருவாங்க அந்த இடமான்னு பார்க்கணும். டெக்னிக்கல் டேட்டா பார்த்துக்கணும். அதாவது எம்ஐசிடியில் ஒரு பிரேக் அவுட்டோ அல்லது ஆர்எஸ்ஐயில் வந்து 30க்கு கீழே வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து 30 தாண்டி திருப்பி மேலே வருதான்னு பார்க்கணும். ட்ரெண்டு பார்க்கணுன்னா ஆர்எஸ்ஐயில் 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வருதான்னு பார்க்கணும். அது இல்லாமல் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நல்ல ஃபண்டமெண்டலாக இருந்தால் ஓகே நல்ல கம்பெனி தானே அப்படி சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இது இல்லாமல் இப்போ ஆர்டர் எடுத்த கம்பெனிகளுடைய டேட்டா வந்து ஒரு பார்த்துருவோம். 6 கம்பெனிகள் ஆர்டர் எடுத்திருக்காங்க. எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காங்கன்ற கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். இதில் பாருங்கள், இன்றைக்கி ஆர்டர் எடுத்த அந்த 6 கம்பெனி டீட்டெயில்ஸில் ஒன்று வெல்ஸ்பன் கார்ப்பு 1400 கோடிக்கு வந்து ஆர்டர் எடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து இன்றைக்கி 4% வந்து அப்ராக்சிமேட்டாக ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக தான் இந்த ஏற்றத்தை வந்து பார்க்கணும். துல்லியமாக பார்க்கணும்னா நீங்கள் போய் சார்ட்டில் பார்த்துக்குங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 572 கோடிக்கான ஆர்டர் எடுத்துருக்காங்க டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸில். என்பிசிசி வந்து 501 கோடிக்கான ஆர்டர் எடுத்துருக்காங்க. ஆனால் என்பிசிசி பெருசாக இன்றைக்கி ஏற்றம் கொடுக்கலன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இஎம்எஸ் லிமிடெட் வந்து 106 கோடிக்கான ஆர்டர் எடுத்துருக்காங்க. கெர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் வந்து 100 கோடிக்கான ஆர்டர் எடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு கம்பெனி வந்து ஆர்டர் எடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை வந்து நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டேன். $250 மில்லியன் ஆர்டரை வந்து அந்த கம்பெனி எடுத்திருக்கு. கம்பெனி போய் நீங்கள் டெலிகிராமில் செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா டெலிகிராம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதுக்காக தான். அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க அந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ஆர்டர் எடுத்திருக்கு. ஃப்ரெஞ்சு சூப்பர் மார்க்கெட் நெட்வொர்க்லேருந்து அந்த ஆர்டரை வந்து எடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் போய் டெலிகிராமில் செக் பண்ணிக்கோங்க எந்த கம்பெனின்னு சொல்லிட்டு அதனுடைய சார்ட்டையும் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டை பார்க்குறோம். குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. யூகே மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 32 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டியில் நம்ம பார்க்க வேண்டியது கிஃப்ட் நிஃப்டி மட்டும் இல்லை, ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ். ஓகே, நிக்கி ஜப்பான் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது, ஹாங்சங் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் மார்க்கெட் பாசிட்டிவ் டைரக்ஷனில் திரும்புதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மற்ற டேட்டாலாம் முக்கியமாக பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி கூட வந்து 24,054 அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். இதில் பாருங்கள், நம்மளுடைய நிஃப்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்மளுடைய நிஃப்டி வந்து 24,052 இருக்குது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில்டர் போட்டுக்குவோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா 24,024 நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட 36 புள்ளிகள் 38 புள்ளிகள் 40 புள்ளிகள் அப்ராக்சிமேட்டாக 30லேருந்து 40 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் தான் கிஃப்ட் நிஃப்டி வந்து இருக்குது. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவில் மாறிடுது. ஓகே, அது இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள், கிரிப்டோ கரன்சி எல்லாமே ஏற்றம் கொடுத்துருக்குங்க. ஓகே, பிட்காயின் வந்து 2.6% ஏற்றம் கொடுத்துருக்கு. எத்திரியம் பாருங்கள், எத்திரியம் வந்து 5.6% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, டெலகிராம் 1.6% ஏற்றம் கொடுத்துருக்கு இன்றைக்கி கிராம் USD. அதுக்கப்புறம் யூகே ஆயில் பாருங்கள் 1.4% க்ரூட் ஆயில் ஏற்றம் கொடுத்துருக்கு. சரி, நமக்கு முக்கியம் என்ன தெரியுமா, அதில் கோல்டு சில்வர் என்ன ஆச்சு, நாளைக்காவது ஏறுமா அப்படிங்கிறது தான். ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது டாலரில் சில்வர் வந்து இப்போ வரைக்கும் 2.8% ஏற்றம் கொடுத்துருச்சு. அப்போ நாளைக்கு நமக்கு சில்வரில் நம்மளோட எதிர்பார்ப்பு பாசிட்டிவாக இருக்கும். இங்கே 2.8%னா நம்மளும் பாசிட்டிவில் தான் எதிர்பார்ப்போம். அடுத்தது கோல்டில் 2% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு யூஎஸ் டாலரில். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 1.5% ஆகுது எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். அப்போ நாளைக்கு கோல்டு சில்வரில் கொஞ்சம் ரெக்கவரி கிடைக்கும்னு கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டியில் 30லேருந்து 40 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதையும் எதிர்பார்ப்போம். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே முடிஞ்சது, நாளைக்குலேருந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். மற்ற டேட்டா எல்லாமே வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், வீடியோவும் வந்து போட்டுறேன். ஓகே, கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருந்தாலும் நிறைய டேட்டா சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொன்னேன் ஆர்டர் டீட்டெயிலாம். ஏன்னா ஆர்டர் எடுத்த கம்பெனிகள்லாம் ரொம்ப முக்கியம். 52 வீக் லோவில் இருக்கிற கம்பெனி ரொம்ப முக்கியம். 52 வீக் ஹையில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் ரொம்ப முக்கியம். இது மூணும் வந்து ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், இது மூணுத்துக்கும் முக்கியம். ட்ரேடிங் இந்த இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு தான் வந்து லாங் பில்டப், ஷார்ட் பில்டப்லாம் நம்ம போவோம். ஓகேவா, அதை வந்து நான் இப்போ பார்க்கல, இன்ட்ராடே ட்ரேடிங் பக்கம் போகல, அதாவது இந்த சிங்கிள் டே ட்ரேடிங்க்கு போகல.
இந்த டேட்டா வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெஃபரல் லிங்க்கையும் பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.